இந்துக்களை எரிக்கிறார்கள். ஒரு காலத்தில் புதைத்தார்கள். சில பிறவிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டதால் நம் நிலமே பாதிக்கப்பட இருந்தது. அதை கழுகுகள் மூலமாக காப்பாற்றப்பட்டோம் என்பதை அறிவீர்கள். புதைக்கும் வழக்கத்தை முற்றிலுமாக மாற்றியது எப்படி என்று பார்ப்போம். அப்போது கிறிஸ்துவ முகமதியர்கள் இல்லை. மருத்துவ வசதியே இல்லாமல் இருந்த அக்காலத்தில் புதைக்கப்படும் சடலங்கள் பறவைகள், மிருகங்கள் தோண்டி எடுத்து குதறி கொடிய விஷக்கிருமிகளான காலரா, பிளேக், முஷா போன்ற உயிர்கொல்லி கிருமிகள் பரவின. மடிவோர் எண்ணிக்கை அதிகமாக மேலே நோவோ தலைமையில் சடலங்களை எரிக்கலாம் என முடிவு செய்தனர். பணியாளர்களையும் அனுப்பினர். ஆனால் மக்களோ என் அப்பாவை எரிப்பதா, என் அம்மாவை எரிப்பதா என்று மறுத்துவிட்டனர். வேண்டுமானால் தாழியில் மூடி புதைப்போம் என்று தாழி முறை வந்தது. ஆனாலும் மீறியது கிருமிகள். பொறுப்பை தோஸ்திடம் ஒப்படைத்தார்கள். புழுகினான் பாருங்கள், எரித்தால் நேரே சொர்க்கம்தான், நோ சப்வே, வழியில் நிறுத்தமே கிடையாது என்று அளந்து விட்டான். அவனவன் உயிரோடு எரிக்க ஆரம்பித்தான். அதே சமயம் தான் விரும்பிய பெண் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் உடன்கட்டை சட்டத்தையும் கொண்டு வந்தான். அன்றிலிருந்துதான் உடன்கட்டை வந்தது. விவேகானந்தர்.